அவரை கொலை பண்ண முயற்சி பண்றதா எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கொலை முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி இதை யார் இந்த மாநில பொறுப்பை ஒரு கொடுத்தது யாரு? அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தோலை துண்டு போட்டு ஒரு சப்பல் வச்சுக்கிட்டு சப்பலுக்கு பாலிஷ் போடுற மாதிரி நான் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி. இது பழைய கணக்குகள் ஐயாவுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் தளத்துக்கு 3 பழைய கணக்குகள். இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு ஐயாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதை பண்றாங்க. ஆமாம், புதுசாக உண்டு. அது ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து நடத்து வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அது முடங்கி போச்சு. புதுசாக இது அந்த பழைய கணக்குகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய கணக்குகள் ஐயாவுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் தளத்துக்கு 3 பழைய கணக்குகள். இது 3ம் முடக்கப்பட்டுள்ளது. இல்லை, புது கணக்கு இப்போ நேற்று ஒரு அதாங்க எப்படின்னா பழைய கணக்குகளை அட்மினாக அவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட என்னுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க அது பாஸ்வேர்டெலாம் இருந்துச்சு. அதை தமிழில் சொல்லணும்னு பார்த்தேன். இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு ஐயாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதை பண்ணுறாங்க. அதை சொல்லுங்கள். இப்போ என்னென்னா அவர் நல்லா கேட்டாங்க அந்த கேள்வி. ஏற்கனவே அட்மினாக இருக்கிறவங்க அந்த அந்த பழைய கணக்கில் எந்த விதமான பதிவுகளும் 28/5/2025 பிறகு கிடையாது. இப்போ நேற்று வந்து ஒரு புது கணக்கு ஒன்று நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போது அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, மருத்துவர் ஐயாவுடைய கணக்கு பழைய கணக்கின் வழியாக மருத்துவர் ஐயா இந்த கணக்கை ரிப்போர்ட் அடித்து மேலும் ஏனைய சில நபர்கள் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணுறதுல அவங்க உடனுக்குடன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எத்தகைய செயல்ங்கிறது ஊடகத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இல்லை ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அந்த கணக்கில் இருந்தது. அந்த ஃபாலோவர்ஸில் போயிட்டு ஐயாவுடைய செய்திகளும் அறிக்கைகளும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னவெல்லாம் அறிக்கைகள் விட்டிருக்கின்றார், என்னவெல்லாம் கட்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார்ன்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 350K இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு. அது முடக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஏற்கனவே பழைய பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா, இது வந்து நம்ம முடக்கிட்டாங்கன்னு மட்டும்தான் நம்ம நம்புகிறோம். ஐயா தரப்புலேருந்து இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் அப்படி தான் நம்புகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை எங்களை நினைவூட்டுற மாதிரி நாங்கள் தான் முடக்கி வச்சுருக்கோங்கிறத காட்டுறதுக்காக பழைய பதிவு ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறாங்க. அப்போது அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. அதை நாங்கள் முடக்கி வச்சுருக்கோங்கிறத எங்களுக்கு அடிக்கடி எடுத்து சொல்கிறாங்க. இது வந்து இல்லை, ஐயா நிறைய பழைய பதிவுகள் கட்சியை பற்றி அறிக்கைகள் விட்டுருப்பாங்க, பொதுவான விடயங்களை பற்றி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க. அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த ஐடியா கேட்டு தான் இருக்குது, எல்லாமே நாங்கள் தான் நிர்வகிக்கணுன்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. சார், இப்போ கட்சியை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இப்போ இணையதளத்தை ஐயாவுடைய இணையதள முகவரியெல்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்க. இல்லை, எங்ககிட்ட இல்லைன்னா நம்பி எங்கள் அட்மின்கிட்ட கொடுத்தோம். ஒரு நிமிஷம், என்ன ஏற்கனவே பாஸ்வேர்டு ஐடி இருந்துச்சோ, மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இருந்துச்சோ, அத்துணையும் மாற்றப்பட்டுள்ளது. எங்கிட்ட இருந்தது யார் அட்மினாக இருந்தாங்களோ அவர்கள் அதை மாற்றி வைத்துள்ளார்கள். எங்கிட்ட இருந்தது அவங்ககிட்ட இருக்குது. இல்லை, கொடுத்துருக்கோம் 4/7 கொடுத்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் அந்த கணக்குகளை முடக்கலை. ஐயா பேரில் தான் அதை பயன்படுத்திட்டு வராங்க. 46 வருஷமாக உழைப்பு போட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்ன மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து இன்றைக்கி என்ன சராசரி ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்தேன் நீங்கள் உட்கார வச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சு எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்து இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை பண்ண முயற்சி பண்றதா எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி நேற்று மனு கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே கட்சியில இருந்து நம்ம மறைந்த மாவீரனுடைய சொந்தக்காரங்க சொன்னதை ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்றாங்க. அதை இன்டைரக்டா இப்படி எங்களுடைய ஐயா கூட பக்கபலமா இருக்கிற 2 பேர், அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷமா தலைவராக இருந்த ஒருத்தர் சின்னையா அவர்களதோ கிராமமாக வராருன்னு சொல்லி இன்னைக்கு நேற்று பேசும்போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளனனுக்கு வாய்ஸே வரல.
நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவரால் பேச முடியலன்னு. அதோட உண்மையான காரணம் என்னன்னா, மைக்கை பிடிச்சி கிராமமாக எங்கள் சின்னையா வராரு, எங்கள் அன்புமணி அண்ணன் வராரு, ஐயாவோட மகன் சின்னையா வருகிறாரு சொல்லி கிராமமாக கத்துனனால தானே கூட இருக்க நிறைய பேர் முன்னோர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேர் மேலேயும் இவ்வளோ பெரிய பழியை போடுறாங்க, கொலை முயற்சி பண்ண போகிறாங்கிறத நாங்கள் இங்கே சொல்ல வந்திருக்கோம். அவங்க திட்டமிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது, உண்மையிலேயே பயமா இருக்கு. நேரடியா இல்ல திட்டமிட்டு தான் பண்றாங்க. இவரு இந்த ஐடியா இருக்கவரு சமூக ஊடக பேரவையில மாநில பொறுப்பு கொடுத்திருக்காங்க இவருக்கு. இவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை எங்க அப்பா வந்து ஜோசியம் பார்க்குறவர் தான், ஜாதகம் பார்க்குறவர் தான், அது எங்களுடைய குலத்தொழில் தான். ஆனால் கிளி ஜோசியம் பார்க்குறவங்கலாம் கூட்டு வந்து உட்கார வச்சு பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு கேவலப்படுத்துறாரு. இதை யார் இந்த மாநில பொறுப்பு இவர் கொடுத்தது யாரு? எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான். எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் என்ன அடையாளம் காட்டி இந்த மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு யங்ஸ்டராக என்னை கொண்டு வந்தார். ஐயா கிட்ட கொண்டு போய் விட்டது அவர் தான். ஐயா முகத்தை காமிச்சதே இவர் தான். அப்போது இன்னைக்கு அந்த டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் அசிங்கமாக, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தோலை துண்டு போட்டு ஒரு சப்பல் வச்சுக்கிட்டு சப்பலுக்கு பாலிஷ் போடுற மாதிரி, நான் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி, எங்களையெல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு தாக்கிட்டு இருந்தவங்க நாங்கள் சகிச்சு போய்கிட்டு தான் இருந்தோம். 3 மாசம் அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அது என்ன குறிப்பாக இப்போ என்னையெல்லாம் வந்து அந்த டம்மி பொதுச்சாளர்னு சொல்றது, ஐயா ஜாதியை சொல்லி திட்டுறது, என்னுடைய மகள்களுக்கு சேர்ந்தவர் இல்லைங்க, அவர் செய்யறாருங்க, இவருக்கு அவர் பொறுப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்றேன். அதே நபர் நாங்க சகிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஐயா அவர்களையே கொலை செய்யலாங்கிறத பிளான் பண்ணி அது இன்னொருத்தங்க மேல போடுற மாதிரி பண்றாங்களே, இது வந்து எப்படி என்டர்டெயின் பண்றதுன்னு கேட்கறவங்க. ஐயா அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் மனு கொடுக்க போயிருந்தார். யாரெல்லாம் மருத்துவர் ஐயாவை விமர்சனம் செய்கின்றார்களோ முகநூல் வழியாக, யாரெல்லாம் அதிகமாக வைகிறார்களோ திட்டாங்களோ அவங்களுக்கு கூடுதலான பதவி. உங்களுக்கு சார் உங்களுக்கு என்ன எத்தனை சாட்சி வேணும் அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சார் ஒரே நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் கீழே இருக்கிறவங்க தவறு பண்ணுறாங்கன்னா அதை தட்டி கேட்கணும். அதில் இப்போ குறிப்பாக சமூக ஊடகங்களில் பொதுத்தளத்தில் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி மிக கேவலமாக மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அவங்க குடும்பத்தார் ஐயா ஆதரவு குடும்பத்தாரெல்லாம் அசிங்கமாக திட்டி பதிவிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரே வார்த்தை, யாராவது என்னை மீறி இது மாதிரி வந்து பொதுத்தளங்களை செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிப்படை உறுப்பினர் நான் நீக்கிடுவேன் அப்படி ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? சொல்லலைன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், அவருடைய பின்புலத்தோடு தான் இவங்க நீங்கிறாங்கன்னு நாங்கள் அண்ணா கரெக்ட் அப்படி சொன்னார்ல அதை சொன்னார்ல சூப்பர், உண்மையிலே சொன்னார். நாங்க சந்தோஷப்பட்டோம். என்னையும் எங்க சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஐயாவையும் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசின ஒருத்தருக்கு மாநில பொறுப்பு கொடுத்துருக்கு. இல்ல அந்த குறிப்பிட்ட ஒருத்தர் யாரை வார்ன் பண்ணாரோ, யாரை வந்து வார்ன் பண்ணி பேசினாரோ மேடையில, அவருக்கே மாநில பொறுப்பு கொடுத்துருக்காரு. இல்ல அவர் வந்து முதுகுல தட்டி வாழ்த்து சொல்றாரு. அந்த வீடியோ வேணாலும் இருக்கு. வீட்டுக்கு அடித்து ஐயாவை அசிங்கமா திட்டி பதிவிட்ட ஒருவருக்கு முதுகுல தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அனுப்புறாரு. இதை எப்படி நாங்க ஏற்றுக்கிறது? அப்ப இவர் சொல்லிதான் இப்போ எங்க சமூக நீதி பேரவை தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு நம்மளுடைய கோபண்ணன், அவர்கிட்ட மட்டும் எத்தனை ஸ்கிரீன்ஷாட் எங்க கட்சியில இருந்து கொடுத்துருக்கணும் மட்டும் கேளுங்க. அவரால் ஹேண்டிலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே எங்க மாநில பொறுப்பு வாங்குறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. மீண்டும் இன்னைக்கு போய் சந்திக்க போறோம். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்வோம். எங்க ஐயாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் செய்வோம். வரும் இன்னொரு 1 வாரம் 10 நாள் பொறுங்களேன். திரும்ப வந்தாங்க. ஒரு வாரம் 10 நாள். தேர்தல் கமிஷன் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீ ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாளில் போய் வாங்கிட்டு முடியுமா? அவங்க 4 மாசமா பிளான் பண்ணி 6 மாசமா பிளான் பண்ணி பண்றாங்க. உடனே பேசிக்கலாம். இல்ல நானும் தான் அங்க போயிருந்தேன் இல்லைங்களா அண்ணன் கேட்டதுக்கு. அண்ணன் நான் அங்க போயிருந்தேன் இல்லையா, இப்போ தேர்தல் ஆணையத்தை சந்திச்சுட்டு சில ஆவணங்களை கொண்டு வந்து கொடுக்குறோன்னு சொன்னோம். கொடுத்ததுலேருந்து 1 வாரம் டைம் கேட்டாங்க. நாங்கள் ஏன் நீங்கள் 1 வாரம் கேட்டப்போ அங்கே தசரா விழா நடக்குது, அதனால அவங்க 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. எங்க சப்ளிமெண்டரி பேப்பர்ஸ் அவங்க கேட்டாங்க. கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த கூடுதல் தகவல்களை கௌரவ தலைவர் அவர்கள் கொண்டு போய் கொடுத்திருக்கின்றார். கூடிய விரைவில்
தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நியாயத்தை வழங்கும், உண்மையை நிலைநாட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.